நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து உளுந்த வடை செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் உளுந்துக்கு எவ்வளோ வடை வருது அப்படின்ட்டு நம்ம ஊற வச்சு ஆட்டி சுட்டு பார்ப்போம். இப்போ உளுந்து வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட்டி வடை சுடலாம். 1 மணி நேரத்துக்கு மேலேயே உளுந்து ஊறிடுச்சு. நம்ம இப்போ அதை ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடைக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரீயாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஓடிடுச்சு. வடைக்கு தேவையான பதம். இப்போ நம்ம வந்து இதை வலிச்சிடலாம். வடை செய்கிறதுக்கு தேவையான பச்சரிசி மாவு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உளுந்த வடை. ஸோ மாவுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணும் போதே அந்த இது குவான்டிட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ அந்த பிசுன்னு ஒட்டாது உங்களுக்கு, அது நல்லாவே தெரியும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவுமே வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல தான். அடுத்து மிளகு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போதும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வரணும். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக இல்லை பெருசாக அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு வடையாக எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ எல்லா வடையும் சுட்டுட்டோம். 20 வடை இருக்குது. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டீ ப்ளஸ் வடை ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கு. செம்ம காம்போ. ட்ரை பண்ணுங்கள்.